நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், அவுளில் ஒரு வடை செய்யலாம். அதுக்கு அவுளில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்க அவுளில் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சி ஜாரில். ஒரு 1/2 கப் அரிசி மாவும் இந்த மிக்சி ஜாரில் அவுளோட போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவுளையும் அரிசி மாவையும் அரைச்சி போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். துருவின இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 பொடியாக அரைஞ்சது போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு அப்புறமா எடுங்க. நல்லா ரவுண்டாக வரும். தட்டிட்டு நல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கலாம். நம்ம அவுள் வடையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம தயிர் போட்டு கொஞ்சம் பிசையணும். நான் சொல்ல மறந்துட்டேன். நான் பிசைச்சிட்டேன். நீங்கள் பிசையும் போது தயிர் போட்டு பிசைஞ்சிருங்க. இப்போ எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். நம்மளுக்கு ஒரு வடை சாப்பிடணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி அவுளை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து மிக்சி ஜாரில் அவுள் போட்டு அரிசி மாவு போட்டு நல்லா அடிச்சுட்டு அவளோட வந்துச்சு பாருங்கள், எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுக்கலாம். ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு அவுள் வடை நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அவுள் வடை தான். இதோட அடுத்த ரெசிபியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.